ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே ஈவினிங். இன்றைக்கி பசங்களோட ஸ்கூலில் வந்து டோனட் சேல் பண்ணுறாங்க. நான் அப்போதே சொல்லியிருந்தேன் இல்லையா, நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறப்போ டோனட் சேல் பண்ணுவாங்கன்னு. அந்த டேட் வந்து ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு சேல் பண்ணுறதாட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா டேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ நானும் மணியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பசங்களையும் பிக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே சேல் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது என்ட்ரன்ஸில் வாங்கிட்டு வரலான்னு தான் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த டோனட் வந்து சுகர் டோனட் தான் நான் வாங்கினேன். 50p ஒரு டோனட் வந்து 50p சுகர் டோனட். உள்ளே வந்து ஜாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி தான். ஸோ அது 4 டோனட் வாங்கிட்டு வந்து எங்கள் 4 பேருக்கு ஒன்று அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். அந்த இதுவுமே என் சின்னது ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் இருந்து சாப்பிட்டு இருக்குது. பெருசும் அப்படி தான். எல்லாருமே ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாமே சொல்லிகிட்டு இருந்தேன், அதை கேட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி அப்புறம் நான் வந்து ப்ளூபெர்ரி பேக்டு ஓட் பண்ணேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடலாம், டின்னருக்கு சாப்பிடலாம், இல்லை நார்மலாகவும் சாப்பிடலாம். நான் ஆக்சுவலாக இது வந்து ஈவினிங் சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ணினேன். அது வந்து 1 கப் 80 கிராம்ஸ் அந்த அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். நார்மல் ஓட், எந்த ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 எக்கு, அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுவும் ஓட்ஸ் கூட சேர்த்துக்க வேண்டியதுதான். அப்புறம் கூடவே 4 டேபிள் ஸ்பூன் யோகர்ட், அதுவும் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி இல்லைன்னா ஏதோ மேப்பிள் சிரப் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம அது வந்து லைட்டாக ஸ்வீட்னருக்கு தான். பெரிய அளவில் ஸ்வீட்டு தேவையில்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளூபெர்ரி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்து இது கூடவே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பேக் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஓட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு நல்லா பிடிக்கும். அந்த பேக்டு ஓட்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். எனக்கு ஓட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஓட்ஸ் வந்து எந்த ஃபார்மில் வேணாலும் நான் சாப்பிடுவேன், எனக்கு அது பிடிக்கும். ஸோ இது வந்து பேக் பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ப்ளூபெர்ரியும் இருந்துச்சு, ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் பண்ணேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இனி வந்து பேக் பண்ணுறதுக்கு ட்ரேயை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதை அந்த மிக்சரை போட்டு நம்ம பேக் பண்ண வேண்டியதுதான். இனி இந்த ஓட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ட்ரேயில் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். அவன் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பேக் பண்ணிக்கலாம். அவனும் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இனி நம்ம பேக் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குது. ஸ்வீட்னர் வேணும்னா நம்ம கூடவே ஹனியோ மேப்பிள் சிரப் இல்லைன்னா கண்டென்ஸ் மில்க் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஹனி போட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்தேன். நானும் அப்படி தான் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு.
சூப்பராக பேக் ஆகிடுச்சு எல்லாமே. இனி நம்ம கட் பண்ணி பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓட்ஸை வந்து இந்த மாதிரி இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். ப்ளூபெர்ரி இருக்குது, அதனால டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நான் பசங்களுக்குமே நானுமே ஹனி போட்டு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடேனால மூவி நைட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டோம். ஹஸ்பண்ட் வந்ததுமே மூவி நைட்டுக்கு ரெடி ஆனோம். ஏன்னா இன்றைக்கி வந்து சுரல் 2 சீரீஸ் வந்திருக்கு இல்லையா, ஸோ அது பார்க்கலாம் தான். ஆக்சுவலாக இந்த சோஃபா வந்து மூவி நைட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதான் ஃபஸ்ட் டே மூவி நைட் பண்ண போகிறோம். இந்த பெட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து பாப்கார்ன் பண்ண போகிறேன். இந்த சால்ட்டட் பட்டர் தான் போட்டிருக்கேன். சால்ட்டட் பட்டர், அப்புறமா பெப்பர், வேணால் கொஞ்சம் கூட சால்ட்டும் போட்டுக்கலாம். அப்படியே பாப்கார்ன் ரெடி ஆகிட்டுருக்கவே பசங்களுக்கு பாப்கார்ன் கண்டிப்பாக வேணும். மூவி நைட்னாலே பாப்கார்ன் வேணும். ஸோ அதனால தான் பண்ணியாச்சு. பாப்கார்னும் காலி இதோட. இது பார்க்குறதுக்காக என் சின்னது வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நானும் பார்க்கணும், பாப்பாகி வரதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதனால் கிளாஸ் லீட் வச்சு மூடி வச்சுருந்தேன். பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்மளுக்கு மூவி நைட் தான். ஆக்சுவலாக சுரல் சீரீஸ் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அது சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வாட்டி சுரல் 2 வந்தாச்சு. ஸோ இதையும் பார்த்துடலான்னு சொல்லி தான். ஃபுல்லாக பார்க்க முடியாது, இன்றைக்கி எவ்வளோ பார்க்க முடியுதோ அவ்வளோ இன்றைக்கி பார்த்துக்கலாம். பட் ஆனால் கிட்ஸ் பார்க்க முடியாது, அதனால் நீங்கள் பார்க்க வேண்டான்னு சொல்லியிருக்கேன் பசங்கக்கிட்ட. இது 16+ போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பசங்களை தூங்க வச்சுட்டு நம்ம மட்டும்தான் அப்படி பாப்கார்ன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மூவி நைட்டும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்க போகிறேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டு இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இனி நாங்கள் மூவி பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி டே முடிய போகுது. இனி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.